பம்கின் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். பம்கின், காஞ்ச மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகுன்றதுனால நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயமும் 5 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணுறேன். அதோட 10 பல் பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்ட் போட்டு ஒரு வதக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பம்கினை தனியாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பம்கின் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கி எடுக்கணும் நம்ம. அதனால் அதே எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வெந்து வதங்கி வந்துச்சு, பச்சை ஸ்மெல் போய். இதை வந்து அந்த இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்போ பம்கின் சட்னி ரெடி நமக்கு.